See, ultimate goal of both Vijay and அதிமுக is எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் பயன்படுத்திய தீய சக்தியை டிஃபீட் பண்ணணும். இல்ல இங்க உடனே பக்கத்துல இருக்கிற 7 பேரையும் காட்டி இவங்க எல்லாம் டிவிக்கே தான் அப்படின்னு அவங்களும் ஆமான்னு சொல்லிட்டு எங்கிட்ட கண்ணடிக்கிறாங்க. அப்புறம் யாரோ ஒருத்தன் போன உடனே சார் நாங்க மாத்தி சொன்னா எங்க சர்க்கிளுக்குள்ள எங்களை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஸோ வி மெயின்டைன் இட். ஜேவிசி கொடுத்த டேட்டாவை வாங்கி பார்த்துட்டு டைம்ஸ் நவ் என்ன சொல்லிட்டாங்க, யூ ஆர் கிவிங் அன் எட்ஜ் டு ஏடிஎம்கே அரௌண்ட் 145 சீட்ஸ். இதை டிஎம்கேன்னு மாத்தி கொடுத்தா வி வில் டூ, அதர்வைஸ் வி வோன்ட் டூ. அல்ல இன்னைக்கு இருக்கிற ஆன்டி இன்கம்பன்சி அதுக்கு வேற யாரும் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டாம். பிரேமலதா கொடுத்திருக்காங்க. கமலஹாசன் மாற்றம் வரும்னு சொல்லியிருக்கார். தேர்தல் முடிவிற்கு பின்பாக அரசியல் மாற்றம் வரும் திருமாவளவன் சொல்லியிருக்கார். ஒரிஜினல் பிளான் ஆஃப் உதயநிதி 40 சீட்டு குறைவில்லாமல் இளைஞர் திமுக கொடுக்கணும்னது கடைசியில அவருக்கு கொடுக்கப்பட்டது சிற்றரசு அண்ணாநகர் ஒரு தொகுதி மட்டுமே. திமுக இருந்து கண்டிப்பாக ஒரு பெரிய குரூப் தப்பிக்கிறதுக்கு ஏடிஎம்கேக்கோ மோஸ்ட்லி பிஜேபி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிடிஆர் போன்றவர்கள் பிஜேபிக்கு போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே, நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாம பாத்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிங்க ப்ளீஸ், தயவு செய்து கேட்டுக்கிறேன். சார், இப்ப வெளியில வர தகவல் படி ஏடிஎம்கேயும் தாவேகாவும் பின்னால பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு தெரிய வருது. சில சமயம் சொல்றாங்க அது ரொம்ப கன்ஃபர்ம்டு நியூஸ் தான், அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்கன்ட்டு. ஸோ இது ஏதாவது டெஸ்பரேஷனா இல்லாட்டி வேற ஏதாவது கால்குலேட்டட் ஸ்ட்ராட்டஜியா? ஏன்னா ப்ரீ போல் பண்ணாதவங்க போஸ்ட் போல் பண்ணதுக்கான தேவை என்ன வந்துச்சு இப்போ? இல்ல, ப்ரீபோலும் பண்ணலங்கிறது உண்மை இல்ல. விஜய் சார்பாக அவருடைய வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு மார்வாடி பிசினஸ்மேன் விஷ்ணுவர்தன் ஏதோ ஒரு பேர் வரும், அவர் அமித்ஷாவுடைய இன்னர் கேங்கோட சர்க்கிள்ல இருக்கிறவர் தான். அவர் போய் மீட் பண்ணி தான் அந்த சிபிஐ என்கொயரி டயத்துல அவங்களுக்கு ஹெல்ப் கேட்டு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் மினிட்ல அலையன்ஸ் வரோன்னு சொல்லி பேசினப்ப விஜய் காங்கிரீட்டா வருவாரா, பேசிட்டு போக கூடாதுன்னு அப்புறம் விஜய் பேக் அடிச்சிட்ட மாதிரி எனக்கு நியூஸ் வந்தது. நேற்றைய தினம் அவருடைய விஷ்ணு ரத்தன் பண்டிட் விஷ்ணு ரத்தனோ யாரோ ஒரு ஜோசியர் சொன்னார்னு சொல்லிவிட்டு he is facing quite a lot of legal problems. ஒன்னு ஒய்ஃபோட டைவர்ஸ், ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரனோட டைவர்ஸ். ரெண்டாவது இந்த வேட்புமனு தாக்கல்லையே பல சிக்கல்கள் இருக்கு. ஒண்ணு பெரம்பூர்ல கொடுத்த சொத்துல ஒரு 100 கோடியை இதுல கம்மியா காட்டியிருக்கார் ஸ்ரீரங்கத்துல, இதுல திருச்சி கிழக்குல. அது தவிர திருச்சி கிழக்கு காட்டுறப்ப இஸ் ஆடட் ஆன் சம் மோர் அசெட்ஸ் லைக் இஸ் கேரவான் அண்ட் அதர் திங்ஸ். ஐ திங்க் அதை பெரம்பூர்ல கரெக்ட் பண்ணிட்டார். பட் இதை வித்தின் டைம் பண்ணல. அதாவது அங்க கொடுத்த சொத்தை இங்க மிஸ் பண்ண. இதை தவிர he has got a school விஜய் வித்யாஷ்ரம்னு சொல்லிட்டு OMR படூர்ல, அது 2லயுமே போடல. அதுக்காக கேஸ நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் த்ரூ ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ். அதையும் போடுவோம். ஸோ he will face quite a lot of legal problems. ஸோ இதுக்கு லீகல் ரெமடிஸாக சத்ரு சம்ஹார யாகம் பண்ணி திருச்செந்தூர்ல போய் பண்ணிட்டு வந்திருக்கார். அதன் பிறகாக மகான்களுடைய இடத்துக்கு போகணும்னு சொல்ல he has gone to ஷீரடி. ஷீரடியில அவர் பக்கத்துல இருக்கிற 2 பொண்கள், ஒண்ணு அந்த நான் சொன்ன அந்த பர்டிகுலர் பிசினஸ்மேன் who has links, not direct links but links to அமித் ஷா அண்ட் அவருடைய டாட்டரும் ஒய்ஃபும் தான் அங்க இருந்தாங்க. ஸோ தட் மீன்ஸ் விஜயுடைய க்ளோசஸ்ட் விஐபிஸ் அங்க இருக்கிற கான்டாக்ட்னு கூட்டின்னு போயிருக்காருன்னா தென் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தெர் இஸ் ஆல்வேஸ் அ கான்டாக்ட். திருச்செந்தூருக்கு வந்திருந்தப்ப ஆர்பி உதயகுமார் போய் இவர் சார்பாக பார்த்ததாகவும் சொல்லப்படுறது. சி, அல்டிமேட் கோல் ஆஃப் போத் விஜய் அண்ட் அதிமுக இஸ் தீய சக்தி. அவங்க எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் பயன்படுத்திய தீய சக்தியை டிஃபீட் பண்ணணும். ஏன்னா இன்னொரு பிரச்சனை, திமுக ஏற்கனவே தாவேகாவுடைய வேட்பாளர்களை யார் மூலமா பிடிக்கல. ஏன்னா 104 எம்பிஸ் எம்எல்ஏஸ் மத்த கட்சியில இருந்து பவுச் பண்ணவங்க. முன்னாள் அமைச்சர் கூப்பா கிருஷ்ணன், ஜேசிடி பிரபாகரன், அவர் அதிமுக எம்எல்ஏவாக இருந்தவர், திமுக இருந்து போன சில பேர், இப்படி பலர் இருக்கிறதுனால அந்த லிங்க்ஸ் இருக்கிறதுனால ஜெயிச்சால் தே மே பி பவுச்ட். நேத்தைக்கு விஜயுடைய வீட்டுல ஆல் 233 கேண்டிடேட்ஸையும் கூப்பிட்டு பேசி நீங்க என்னோட இருக்கணும், தி மொமெண்ட் ரிசல்ட் கம்ஸ் பாசிட்டிவா வந்தா எல்லாரும் இங்கேயே வந்திருக்கணும். உங்களுக்கும் எனக்கு என்னோட ஒரே ஒரு டவுட் என்னன்னா, இஃப் ஹி ஹாஸ்
டோட்டல் பிலீஃப் ஆன் ஆக்சஸ் மை இந்தியா போல் எனக்கு தெரிஞ்சு இங்க மெட்ராஸ்லயே ரீடைன் பண்ணியிருப்பார். அதாவது அந்த மாதிரி 50-70 சீட்லாம் ஜெயிக்க மினிமம் நான் சொல்றது. அதுக்கப்புறம் நேத்தைக்கு இது டுடேஸ் சாணக்கியாவும் 68 என்னமோ சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் சீட்டு வந்திருந்தால் என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் உங்க வீட்டுக்கு போன் பண்ணிட்டு எல்லாம் பனையூர்லயே ஏதாவது ஒரு ஹோட்டலோ ரிசார்ட் எடுத்து தங்க வச்சிருப்பார். பட் கம் வாட் மே திமுகவை வெளியில வைக்கணும். ஏன்னா இவருடைய படங்கள் ரிலீஸ்லயும் பிரச்சனை. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே திரு S.A. சந்திரசேகர் ஒரு பேட்டியில சொல்லி இருப்பார், எல்லா படமும் ரெட் ஜெயண்ட் இல்லாம தியேட்டர் கிடைக்கலன்னு. சோ விஜய் பேசாட்டியும் S.A. சந்திரசேகர் முன்னாடியே சொல்லி இருப்பார். சோ அதுக்கு அடுத்தது ஜனநாயகன் லீக்ல 90% என்னை பொறுத்த வரைக்கும் அது விஜய் குரூப் தான் பண்ணி இருக்கு. பட் அதுலயும் அந்த எடிட்டர்ல இது இன்வால்வ்டு, எடிட்டருக்கும் உதயநிதிக்கும் லிங்க் அப்படின்லாம் ஒரு செட் சொல்லிட்டு இருக்கு. பட் ஐ எம் நாட் ஷூர் ஆன் தட் போர்ஷன். So considering all that, all options, ஏன்னா நம்ம தான் வந்து ஒரு லைன்ல போவோம். See, a big businessman or a politician will have contingency. நீங்க இது படிச்சிருக்கீங்களான்னு தெரியல, ப்ராடிகல் டாட்டர்ல இவ சொல்லியிருப்பா, ஃப்ளோரின்டனாக்கு அவளுடைய மேட்ரஸ் சொல்லியிருப்பா, எனி டைம் யூ மஸ்ட் ஹாவ் அ கண்டின்ஜென்சி அப்படின்னு. ஸோ கண்டின்ஜென்சியாக தே மைட் certainly have contacts. பட் எனக்கு தெரிஞ்சு வரப்போற ரிசல்ட்ஸ் as it looks, either you can take voters vibe from CNN IBN 115 to 128 ஒன்னும் கொடுத்திருக்காங்க. JVC upper endல 127 to 140. ஸோ இதை ஒட்டி தான் என்னுடைய கணிப்புகளும் அமைஞ்சிருக்கு. சரி, இன்னொன்னும் நான் ஒரு சின்ன சர்வே பண்ணேன். அதாவது எனக்கு டெல்லி ஏஜென்சி ஒண்ணு என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, சார் யாரை போய் கேட்டாலும், அதாவது போலிங் 23rd அன்னைக்கு நைட் எனக்கு போன் டெல்லியில இருந்து வந்தது. சோ எங்களுக்கு வந்து யாரை கேட்டாலும் சிட்டிஸ்ல இவங்க விசில்னு சொல்றாங்க. இஸ் இட் ட்ரூ? கொஞ்சம் நீங்க டீடைல்டா பர்சனலா பண்ணுங்க, டோன்ட் யூஸ் பீப்புள்னா. சோ ஐ ஸ்டே வெரி க்ளோஸ் டு தரமணி அண்ட் வேளச்சேரி. சோ இந்த இருக்கிறதுல 2-3 ஐடி பார்க்ல காத்தால 7:30 மணிக்கு பிஃபோர் தே ஜாயின், 8 மணிக்கு முன்னாடி வரதுக்கு முன்னாடி என் வீட்டு பக்கத்துல இருக்கிற ஐடி பார்க்ல பண்ணேன். ஒரு 3 பார்க்ல பண்ணேன். பட் ஃபர்ஸ்ட் பார்க் இது மாத்திரம் சொன்னா உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் பார்க் பண்ணிட்டு அடுத்து செகண்ட் 2 போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரப்ப டீ குடிக்கிறதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் பார்க்ல இருந்தேன். அந்த ஃபர்ஸ்ட் பார்க்ல 10 ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் நான் பேட்டி எடுத்தப்ப 2 பேர் we have put for TVK Vijay, மீதி 8 பேர் they said different. I mean not all are same, it had 2 or 3 choicesனு வச்சுக்கோங்க. சோ நான் அதை அப்படியே நோட் பண்ணிட்டேன். ரிட்டர்ன் வர்றப்ப அந்த 10ல 7 பேர் சேர்ந்து டீ குடிச்சிட்டு இருந்தாங்க. சோ அந்த 2 பேர் என்ன சார் அப்படின்னா, இல்ல இன்னும் 2 அந்த பக்கத்துல இருக்கிற 2 ஐடி பார்க்க பண்ணிட்டு வரேன். என்ன சார் எல்லா இடத்துலயும் டிவிகேயான்னு அந்த டிவிகேன்னு சொன்ன 2 பேர் கேட்க, இல்ல அப்படிதான் மிக்ஸ்டா தான் இருக்கு அப்படின்னு. இல்ல இங்க உடனே பக்கத்துல இருக்கிற 7 பேரையும் காட்டி இவங்க எல்லாம் டிவிகே தான் அப்படின்னு அவங்களும் ஆமான்னு சொல்லிட்டு என்கிட்ட கண்ணடிக்கிறாங்க. அப்புறம் யாரோ ஒருத்தன் போன உடனே, சார் நாங்க மாத்தி சொன்னா எங்க சர்க்கிளுக்குள்ள எங்களை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, சோ வி மெயின்டைன் இட். சோ அப்படி அதை அப்படியே எடுத்துட்டாரா ஆக்சிஸ் மை இந்தியா, இஸ் அ ப்ரொஃபஷனல். பட் அவர் கொடுத்திருக்கிற டேட்டால அவர் விசாரிச்ச ப்ரொஃபைல்ல 9% பிராமின்ஸை விசாரிச்சுங்கிறார். மயிலாப்பூர் ஆர் நங்கநல்லூர் ஆர் ஸ்ரீரங்கத்துல வேணா above 5% இருக்குமே தவிர மீதி ஆவரேஜ் கான்ஸ்டன்சி 2 to 3% தான். அதே மாதிரி தலித்ஸ் இது ஓபிசி 28%. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நியர்லி 65% பீப்புள் ஆர் கேட்டகரைஸ்ட் அஸ் ஓபிசிஸ். சோ ஏன்னா இங்க வந்து 1 இயர்ங்கிறது சத்திரியர் நம்மள சொல்லி 1 இயர் நாடார்லாம் சத்திரியருங்கிறா. when they claim themselves as சத்திரியர், Rajputs are not OBCs in UP or Haryana. அதே மாதிரி when you claim you are landlords, you are not இதுல வந்து குஜராத்ல பட்டிதார்ஸோ அல்லது இதுல வந்து ஹரியானா இதுல வந்து ஜாட்ஸோ, they are not considered OBC, they are only upper class. பட் தமிழ்நாட்டுல எல்லாரையும் ஓபிசின்னு பண்ணி வச்சிருக்காங்க. பட் நாங்க எடுத்த அந்த போலிங் ப்ரொஃபைல்ல 28% ஓபிசிங்கிறப்ப மிச்சம் எல்லாம் யார்கிட்ட எடுத்தாருன்னு நமக்கு புரியல. சோ இந்த எதுவுமே அவர் சொல்ற எந்த டேட்டாவும் மேட்ச் ஆகல. பட் ஒன்லி திங் இஸ் ஆக்சிஸ் மை இந்தியா இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ரெஸ்பெக்டட் ஏஜென்சிஸ். பட் சென்னை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2016ல 90% ஆஃப் எக்ஸிட் போல்ஸ் எல்லாமே டிஎம்கே திருப்பி வரும் அப்படின்னாங்க. இது எல்லாமே மெத்தடாலஜி என்னன்னு சொன்னால், உங்களுக்கு கடந்த 5-6 போல் ஆவரேஜ் எடுத்து அதை வச்சு அடுத்தது என்ன ஆகுங்கிறதான் ப்ரொஜெக்ஷன். ஏன்னா நீங்க என்னதான்
ஒரு எக்ஸிட் போல் நீங்க கருத்து கணிப்பு நடத்தணும்னா 4000 பேரை பேட்டி எடுத்தா அதுல உங்களுக்கு 400 தான் செலக்ட் ஆகும். ஏன்னா ஒரு குரூப் ஃபுல்லா டிஎம்கே ஆதரவு பிஜேபி ஆதரவுனா அதை ஒண்ணுன்னு தான் எடுக்கணும். நம்ம வெவ்வேறு ஏஜ் குரூப் வெவ்வேறு ப்ரொஃபைல்ல பார்க்கணும். ஒரு அப்பர் கிளாஸ் உடைய பிளாட்ல நீங்க போய் எடுத்தா அதை எல்லாத்தையும் ஒரு ஓட்டுன்னு தான் பார்க்கணும். அங்க 50 பேர் இருந்தாலும் unless you get different profiles, அங்கேயே மைனாரிட்டிஸ் இருந்தாலே ஒழிய. ஸோ இப்படி எல்லாம் இருக்கிறப்ப 90% of their calculation always go by previous data. இதுல இன்னொன்னு பார்க்கணும். see for 19, 21, 24 மூணுலையும் தொடர்ச்சியாக டிஎம்கே ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிறத that would influence them in a big way. ஏன்னா உங்களுக்கு என்னன்னா 19ல வாங்கின ஓட்டை விட 7% 21ல குறைஞ்சிருக்கு. ஸோ see that is when it is assembly, ADMK performs much better and gains vote and DMK loses. And this has happened even during Jayalalitha 2014 independent of 44%, DMK was only 23%, but Congress வந்து 4% தனியா வாங்கிட்டு. ஸோ அவங்க எல்லாரும் சேர்ந்து DMK திருப்பி 43%, 1% டிஃபரன்ஸ்ல 1.2% டிஃபரன்ஸ்ல they lost in 2016. So Jayalalitha lost votes from what she gained in 2014 when 2016 same thing 2009ல வாங்கினது டிஎம்கே லூஸ் பண்ணி 11ல டோட்டலா லூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வாட் எவர் எம்பி எலெக்ஷன் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் கம் சப்சிக்வெண்டா தே லூஸ் 7%. ஸோ இந்த 24 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல தே ஹவ் காட் ஒன்லி 44.6%. அதுல 7% கட்சா 37 தான். அதோட ஆன்டி இன்கம்பன்சி அண்ட் அதர் ஃபேக்டர்ஸ் கம் இன் டு பிளே. ஸோ இது இன்னொன்னு டிஎம்கே உடைய மெத்தடாலஜி ஆஃப் திஸ் எலெக்ஷன் அண்ட் கிவிங் சீட்ஸ், இதை பத்தி நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். சரி, அவங்க வந்து தனக்கு வந்து 25 பார்ட்டி அலையன்ஸ்ன்னு சொல்லி அதை தாண்டி மீண்டும் ஓபிஎஸ், தேமுதிக பிளஸ் வெளியிலிருந்து வந்த ஏடிஎம்கே முன்னாள் அமைச்சர்கள் ஆல்ரெடி இன் இடிஸ் நெட், ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும் வைத்தியலிங்கமா இருக்கட்டும், இவங்க எல்லாம் இடி நெட்ல இருக்கிறவங்க, இத்தனை பேரையும் சேர்த்துனுட்டு அதன் மீறி மீண்டும் a major chunk of money was given to Ramdas and say தனியா நில்லுங்க 1 year ஓட்ட பிரிக்கிறதுக்கு. அதே மாதிரி சசிகலா was also, I mean அவங்களுக்கு மணி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, பட் ஸ்டில் தே ஹவ் யூஸ் தேர் சோர்சஸ். அவங்களுடைய இந்த இதுக்கு ஆர்டர் கொடுக்கணும்னு சொன்னால் சசிகலா has got a very big distillery in Chennai called Midas. அதுக்கு ஆர்டர்ஸ் கொடுக்கணும்னு சொன்னா நீங்க இதுல கேண்டிடேட்ஸ் போடணும் சவுத் தமிழ்நாடுன்னு சொல்லி அவங்களும் ஒரு 40 பிளேசஸ்ல போட்டிருக்காங்க. ஆல் திஸ் would have gone well, but for a big mistake. உங்களுக்கு இதுல தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு பெண்ணாகரம் தொகுதியில ராம்தாஸ் உடைய ரைட் ஹேண்ட் ஜி.கே. மணியுடைய சன்னு போய் who is very close to his son தமிழ்குமரன் is a CEO of ரெட் ஜெயண்ட் இல்ல லைகா மூவிஸ். லைகா அண்ட் ரெட் ஜெயண்ட் ஆர் வெரி க்ளோஸ். ஸோ உதயனுடைய ரைட் ஹேண்டு இவருடைய ரைட் ஹேண்டுடைய சன்னு போய் காங்கிரஸ்ல போய் சீட்டு அடுத்த நாளே சீட்டு வாங்கி நிக்கிறார். ஸோ தர்மபுரி, சேலம் இந்த பக்கம் வந்து எல்லாம் விழுப்புரம், திண்டிவனம் தான் வந்து 1 year பெல்ட். ஸோ இது முழுக்க டிஎம்கே உடைய பிளேங்கிறது ஆயிடுது. ஸோ இதுதான் வந்து இது எல்லாமே தெளிவாக டிஎம்கே இஸ் இன் அ வெரி பேக் ஃபுட். அவங்க பெண் நிறுவனத்தை வச்சு மேனிபுலேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா ஜேவிசி ஸ்ரீராம் என்ன சொன்னார்னா, அதாவது கருத்து கணிப்பு நீங்களும் போய் உங்க மிஸ்டர் நட்ராஜ் பல தொகுதியை பார்த்து பண்ணார், நான் மற்ற சேனல்ல பண்ணதெல்லாம் நம்ம ஆல்மோஸ்ட் 21st ஈவினிங் வரைக்கும் பண்ணோம். பட் those who are registered with election commission அவங்க ரூல்ஸ் படி ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் போல்ஸோட இதை நிறுத்தணும். தட் இஸ் 9ஆம் தேதி உங்களுக்கு கேரளா, அசாம் அண்ட் புதுச்சேரி நடந்தது. ஸோ 5ஆம் தேதி நைட்டோட இது நாட் அலவுட். 4ஆம் தேதி அன்னைக்கு ஜேவிசி கொடுத்த டேட்டாவை வாங்கி பார்த்துட்டு டைம்ஸ் நவ் என்ன சொல்லிட்டாங்க, யூ ஆர் கிவிங் அன் எட்ஜ் டு ஏடிஎம்கே அரௌண்ட் 145 சீட்ஸ். இதை டிஎம்கேன்னு மாத்தி கொடுத்தா we will do, otherwise we won't do அப்படின்னு சொன்னதுனால அவர் பண்ணாம அதை எக்ஸ் தளத்துல போட்டார். அது அன்னைக்கு வைரலாக ஆல்மோஸ்ட் செவரல் லேக்ஸ் போச்சு. அதுக்கப்புறம் அது மற்ற சேனல்ல அதை கொண்டு வந்தார். பட் எக்ஸிட் போல்ல சேம் டைம்ஸ் நவ் ஹஸ் கிவன் ஜேவிசி போல்னா சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ ஏன்னா அப்ப போட்டா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடும். ஸோ பெண் நிறுவனம் கொடுக்கிற பணம் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக டைம்ஸ் ஆஃப் இந்தியா போன்ற ஒரு சேனல் இப்படி நடந்துட்டு இருக்கு. இட் ஹஸ் கான் ஆன் ரெக்கார்ட். ஸோ நேத்திக்கு எக்ஸிட் போல் வந்த அன்னைக்கே பாத்தீங்கன்னா அடுத்த 2வது நிமிஷம் 6:30க்கோ 7க்கோ அலௌடு, உடனே என்டிடிவியை போட்டு 145 சீட்ஸ் டு டிஎம்கேன்னு போடுறாங்க. அண்ட் அந்த டயத்துல அரௌண்ட் 6 to 7
ஒரு 20 டிஎம்கே டாப் லீடர்ஸ் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் ஆக்சஸ் மை இந்தியா டீடைல்ஸ் அப்படின்னு போட்டாங்க. ஏன்னா ஆக்சஸ் மை இந்தியா அண்ட் இந்தியா டுடே லாஸ்டாக ஜனவரியில பண்ண மூட் ஆஃப் தி நேஷன்ல இப்ப பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் வந்தா 39க்கு 39 வின் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆக்சஸ் மை இந்தியா அந்த மாதிரி ஒண்ணு கொடுக்கும்னு சொல்லிட்டு ஒரு 15, 30, 20ல இருந்து 30 அதுல ஒரு டாப் 5-6 பேர் டாப் நாட்ச் லீடர்ஸ். ஆனால் ஆக்சஸ் மை இந்தியா லாஸ்டா 7:30 மணிக்கு விஜய் ஹாஸ் an agent, விஜய் கேன் கெட் ஃபார்ம் கவர்மெண்ட் 98 to 120, whereas DMK 90 to 115. DMK will not even get a minority, இது as alliance உங்களுக்கு மெஜாரிட்டி வராது. whereas Vijay has an outer chance of getting majority. எல்லாம் அடங்கி போய் 99% of those tweets has been removed. ஸோ அதுக்கப்புறம் நேத்தைக்கு இது டுடேஸ் சாணக்கியாவும் நியர்லி 115 ஃபார் டிஎம்கே, 67 ஃபார் ஏடிஎம்கேன்னு இருக்காங்க. சார் எல்லா கட்சிகளும் கண்டின்ஜென்சிஸை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ there is a contact. பட் இதையெல்லாம் தாண்டி ஃபைனல் போல் 4th அன்னைக்கு மார்னிங் வரும். ஐ திங்க் யூ ஆர் பிளானிங் டு கோ லைவ். ஐ எம் ஆல்சோ இன் another one of channels. ஸோ தாமரை பிளஸ் பி குரூஸ்ல நான் வரேன். ஸோ நான் உங்களோடையும் ஜாயின் பண்றேன் அப்பப்ப. ஸோ நிச்சயமாக ஓகே, நிச்சயமாக இந்த போல் வந்து சார் இதுல இன்னொன்னு, when it is a 3-way or 4-way, இவங்க 5-way 6-way எல்லாம் சொல்றாங்கன்னு வச்சுங்க. இஃப் ராம்தாஸ் அண்ட் இவர் எடுத்தா 5th way, அதுக்கப்புறம் வேல்முருகன் has put a candidate 6th போட்டீங்கன்னா, ஸோ 4-way கான்டெஸ்ட்ல ஜெயலலிதா scraped through in 2016. 4-way contest was repeated in 21. EPS லாஸ்ட். ஏன்னா அப்பையும் உங்களுக்கு வந்து கமல்ஹாசன் வாஸ் தேர்ட், நீங்க இவர்னு வச்சிருந்தால் அது பேர் என்ன சொல்றது, நாம் தமிழர்னு. 4th வாஸ் கமலஹாசன், சரத்குமார் அண்ட் இன்னொரு குரூப், இவர் இது பெரம்பலூர் எம்பி பாரிவேந்தர் குரூப். சோ ஐஜேகே. அதுக்கப்புறம் அமமுகவும் எஸ்டிபிஐயும் தேமுதிகவும் சேர்ந்து ஒரு கூட்டணி 5 முனையாக இருந்த பொழுது இது. ஸோ 5 முனையில ரூலிங் பார்ட்டி லாஸ்ட். ஸோ இப்பயும் 5 முனைன்னு வச்சுட்டேன்னா அட்வான்டேஜ். இன்னொன்னு தெளிவாக வேறொரு ஆங்கிள் பார்த்தால், 24 எலெக்ஷன்ஸ்ல டிஎம்கே, காங்கிரஸ் ஆர் இண்டி கூட்டணி ஆர் இவங்க இப்ப இண்டின்னு சொல்றதுக்கே வெக்கப்பட்டு செக்யூலர் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் எஸ்டிஎஃப் போடுறாங்க. அந்த கூட்டணி 44, ஏடிஎம்கே பிளஸ் தேமுதிக 22 பாயிண்ட் சம்திங், அண்ட் பிஜேபி பிளஸ் என்டிஏ வந்து உங்களுக்கு 21-44, ஆல்மோஸ்ட் 1% தான் டிஃபரன்ஸ். 2019 பார்லிமெண்ட் சீட்ஸ்ல என்டையர் தமிழ்நாட்டுல ஏடிஎம்கே was leading only in 1 assembly out of 234, but they got 75 seats as alliance in 21. Whereas if you take into 24 elections, the ADMK was leading in 10 assembly constituencies. அதுல 4-3 இதுல தர்மபுரி, 4-5 இவர் அதுக்கு பேர் என்ன சொல்றது, நம்ம தேமுதிக பிரபாகரன் விருதுநகர்ல 1-2 எடப்பாடி பிளஸ் இன்னும் ஒரு கான்ஸ்டிடுவன்சி. அண்ட் டிஎம்கே பிஜேபி was leading in 3. So 13 constituency. But if you merge NDA plus ADMK, it was leading in 82. 2019ல ஒரு சீட்ல லீடிங் இருந்த அலையன்ஸ் 21ல 75க்கு போச்சுன்னா, ஐ மீன் 24ல 82 சீட்ல லீடிங்ல இருந்திருக்காங்க. அண்ட் in an alliance 1+1 can be 2 or 1 பக்கத்துல 1 போட்டா 11ஆவும் போலாம். சோ அதுல இன்னைக்கு இருக்கிற ஆன்டி இன்கம்பன்சி அதுக்கு வேற யாரும் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டாம். பிரேமலதா கொடுத்திருக்காங்க. கமலஹாசன் வந்து மாற்றம் வரும்னு சொல்லியிருக்கார். இந்த தேர்தல் முடிவிற்கு பின்பாக அரசியல் மாற்றம் வரும் திருமாவளவன் சொல்லியிருக்கார். சோ இது எல்லாமே பேச்சுவார்த்தை நடத்ததா நீங்களும் சொன்னீங்க. அந்த பேச்சுவார்த்தை வந்து லீடர்ஷிப் லெவல்ல நடக்குதா இல்லாட்டி மிடில் மேன் மூலமா நடக்குதா? இல்ல, லீடர்ஷிப் லெவல்ல கிடையாது. பட் மிடில் மேன்ல சில 2 பேருக்கும் தெரிஞ்ச முக்கியமான அமைச்சர்கள் ஆர் பிசினஸ்மேன் மூலமாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எல்லா சைடும் பண்ணும் சார். டிஎம்கே ஏடிஎம்கே கூட பண்ணும் சார். ஏன்னா போன மாதம் உங்களுக்கு திரு விஜயபாஸ்கர் விராலிமலை எம்எல்ஏ போட்டியிடுற புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல அவர் பேர்ல இருந்த ஒரு எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணாங்க. ஏனால் அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த பொழுது வேல்ஸ் குரூப்புக்கு மெடிக்கல் காலேஜுக்காக என்ஓசி கொடுத்தார், அதுல ஊழல் அப்படின்னு கொண்டு போனாங்க. பட் வேல்ஸ் குரூப்பும் G2 அண்ட் சூப்பர் முதலமைச்சர் வரைக்கும் போறதுன்னு ஒண்ணு அந்த எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சோ இது நேத்திக்கு நீங்க பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி கேஸ்ல சிபிஐ வந்திருக்கு. சோ இப்ப இந்த மாதிரி அலையன்ஸ் நடக்குது. சொல்லுங்க. சிஎம்
டெப்யூட்டி சிஎம்னு வருமா? என்ன பேசுறாங்க? சிஎம் வந்து எடப்பாடி கண்டினியூ ஆகி விஜய் வந்து டெப்யூட்டி சிஎம்மா? இல்லாட்டி எந்த மாதிரி அவங்க நெகோசியேஷன்ஸ் பண்ணுவாங்க? இல்ல 90% nobody believes in Access My India polls. If it is closer to, let us say 80 to 90 for ADMK alone, அலையன்ஸா 110 115, விஜய் ஹஸ் அரௌண்ட் 20 சீட்ஸ்னு வச்சுக்கோங்க. சென்னையில ஒரு 8 சீட்டு குறைஞ்சபட்சம் 7 இஸ் கிவிங் அ குட் ஃபைட். பெரம்பூர் இதுல அந்த பக்கம் வந்து இதுல கொடுக்கிறார், மதுரவாயில், அதுக்கப்புறம் வந்து ராதா ஆர்கே நகர், இது 1000 லைட்ஸ். டி நகர்ல ஃபைட் இருக்கு, பட் இஸ் நாட் இன் த ரேஸ். பட் இதுல இது இன்னும் 1-2 சீட்ல ஒரு 7-8 சீட். இந்த பக்கம் பல்லாவரத்துல இட்ஸ் அ ட்ரையாங்குலர் ஃபைட் பிட்வீன் விஜய் பார்ட்டி, இது ஐஜேகே அண்ட் டிஎம்கே. தாம்பரத்திலையும் தே ஆர் கிவிங் குட் ஃபைட். செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், இந்த மாதிரி இந்த கேபிடிசிங்கிற காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, இது செங்கல்பட்டு, இந்த 4ல இருக்கிற 37 சீட்ல ஆல்மோஸ்ட் 8-9 சீட்ல இட்ஸ் அ ட்ரையாங்குலர் கான்டெஸ்ட். ஆல்மோஸ்ட் 30% இருக்கு. ஸோ இதுல எனிபடி கேன் வின். விஜய்க்கு அதே மாதிரி அருண்ராஜ்னு சொல்லி திருச்செங்கோடுல ஃபைட் கொடுக்கிறார். மேபி 1 or 2 சீட்ஸ் பிரபு, காரைக்குடி, இந்த மாதிரி ஏதாவது. நான் சொல்றது, இஃப் there is really a wave to the extent Access My Indiaவோ சாணக்கியா, டுடேஸ் சாணக்கியாவோ சொன்னது போல இருந்தால், எனக்கு அந்த மாதிரி தெரியல, பட் இருந்தால் ஒரு 20-25 சீட்னா தெளிவாக இதுல வந்து ஒரு மினிஸ்ட்ரியில உங்களுக்கு ஷேர்னு வரலாம், ஒரு 4 மினிஸ்ட்ரி அப்படின்னு. பட் இந்த டிஃபரன்ஸ் குறைஞ்சால் டெப்டி சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறதுக்கெல்லாம் போகலாம். பட் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கே வில் நாட் அக்செப்ட் கிவ் சிஎம் போஸ்டை விட்டு தர அளவுக்கு போகாது. ஏன்னா விஜய் ஹஸ் ஆல்சோ காட் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஐ மீன் அபிஷியலாக அவங்க சொன்னது ஜனநாயகன் 500 கோடி கலெக்ஷன் அண்ட் அதோட அத்தனையும் வெளியில ஆயிடுது. ஸோ நவ் ஹி ஹஸ் கமிட்டட் டு த சேம் குரூப் that he will do another movie. அச்சா, இது தவிர இவர் வந்து திரு வேள்பாரின்னு சொல்லிட்டு மதுரை எம்பி சு வெங்கடேசனுடைய படத்தை எடுக்கணும், அதுல நான் ஹீரோவா நடிப்பேன்னு அடுத்த ப்ராஜெக்ட் ஒன்னும் பேசிட்டு இருக்காருன்னு வருது. ஸோ ஹி இஸ், ஐ மீன் நான் சொல்றது இண்டஸ்ட்ரி நியூஸ், இன்சைட் ஃப்ரம் சினிமா நியூஸ். ஸோ இது 2 சினிமா நடிக்க போனா இந்த பக்கம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஆமா, அதனால அவர் வந்து unless he gets above 40 seats and a considerable position, அவரை பொறுத்த வரைக்கும் அடுத்த 4 வருஷம் or at least 29 வரைக்கும் ஒரு 4-5 மூவி பண்ணிட்டாருன்னா his financial position can also improve. So அதனால he has now committed at least 2 movies. One to safeguard ஜனநாயகன் laws. Second is for வேள்பாரி. வேள்பாரிங்கிறது தமிழ் மன்னன், சங்க மன்னனுடைய ஒரு புகழ் சொல்ற மாதிரி இருக்கு. ஸோ அது தன்னுடைய பொலிட்டிக்கல் கேரியருக்கும் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு இதுல நான் பண்ணணும்னு சொல்லிட்டு த்ரூ கான்டாக்ட்ஸ் அதுக்கு ஆல்மோஸ்ட் காப்பிரைட்ஸ் எல்லாம் வாங்கினதாக நியூஸ் வருது. ஸோ வென் ஹிஸ் ஐடியாஸ் ஆர் தேர், என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர் அப்ப சேர்ற மாதிரி இருக்காது. மேபி புசி ஆனந்த் ஆர் ஆதவ் அர்ஜுன் அண்ட் ஃபியூ மோர் அவங்களுக்கு கிடைக்குமான்னு பார்ப்பாரு. ஈவன் அவங்க ஜெயிக்கலன்னா கூட வேற ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். பட் எம்எல்சி தமிழ்நாட்டில் கிடையாது, ரிசைன் பண்ணா திருப்பி ஜெயிக்க முடியும்லாம் சொல்ல முடியாது. ஸோ யார் ஜெயிக்கிறாங்க, இப்ப ஜேசிடி பிரபாகரன் ஜெயிச்சால் 1000 லைட்ஸ்ல, அந்த மாதிரி ஹேமந்த் இதுல ஜெயிச்சால், இந்த மாதிரி ஒரு 5-6 சீட் யாராவது ஒரு 3-4 பேருக்கு கொடுக்கலாம். அதுக்கு பதில 2 பேரும் சேர்ந்து வரப்போற கார்பரேஷன் எலெக்ஷன், எனக்கு தெரிஞ்சு முனிசிபல் எலெக்ஷன்ஸை நடத்தாம தள்ளி வச்சிருக்காங்க, அந்த எலெக்ஷன்ஸ்ல போட்டு எங்களுக்கு மேயர் கொடுக்கணும் அப்படின்னு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வரலாம். ஸோ இது எல்லாமே பாசிபிள். பட் பிராக்டிக்கலி இது ரொம்ப அவுட்லைன்ல நம்ம சேரலாம், இல்லைன்னா டிஎம்கே உள் பவுச்சிங்கிற அளவுக்கு தான் இப்ப பேசியிருப்பாங்க. அதை தாண்டி சார் இதுல இன்னொரு கொஸ்டின் இருக்கு. சோ இப்ப பிஜேபி என்ன பண்ணும்? ஒருவேளை ஏடிஎம்கேயும் தாவேகாவும் ஒரு அலைன்மெண்ட்ல வந்தான்னா அதுல பிஜேபியோட சிச்சுவேஷன் என்ன? இல்ல, ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறதா எல்லாமே வரும். சி இப்ப இஃப் த ரிசல்ட், ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன், ஏடிஎம்கே காட் 70 to 80. ஓகே, ஏடிஎம்கே அலையன்ஸ் ஒரு 100 வந்திருக்கு, அதுல ஏடிஎம்கே 75, பாமக 12, திமுக பிஜேபி 8ன்னு வச்சுக்கோங்க. பட் அந்த சைட் 35 இருந்தால் வித்தவுட் பிஜேபி தான் நான் வருவேன்னு சொன்னா பிஜேபி வெளியில இருந்து கூட ஆதரவு தரலாம். அலையன்ஸ்ல சேராம we will give support from outside னு ஒதுங்கலாம். பட் அந்த ரிசல்ட் வந்து டுடேஸ் சாணக்கியா லெவல்ல வந்தா கூட வித்தவுட் சப்போர்ட் ஆஃப் பிஜேபி டோட்டல் என்டிஏ விஜய் cannot ஃபார்ம். இன்னைக்கு நான் சொல்றது லீவ் அலோன் ஆக்சஸ் மை இந்தியா, தட் இஸ் எக்ஸ்ட்ரீம் பிசாரே. ஐ மீன் அது நடக்குமான்னு தெரியாது. பட் தே ஆர் ப்ரொஃபஷனல்ஸ்ங்கிறதையும் நம்ம ஒத்துக்கிறோம். தே ஹவ் கான் ராங். பட் ஸ்டில்
தே ஆர் ப்ரொஃபஷனல்ஸ். அதனால உங்களுக்கு அதுக்கு அடுத்த ஈக்குவலண்ட்னு பார்த்தா வேற 2 வந்திருக்கு சார். இன்னொன்னு வந்து காமாகியான்னு ஒருத்தர் சொல்லியிருக்கான். அவன் 78 டு டிஎம்கே, ஆல்மோஸ்ட் 60 பிளஸ் சம்திங் ஃபார் ஈக்குவலி டு ஏடிஎம்கே அண்ட் விஜய். அப்படி சொன்னா என்டிஏ மொத்தமா சேர்ந்தா தான் முடியும். அந்த சிச்சுவேஷன்ல துணை முதலமைச்சராக இளம் தாரகைன்னு சொல்லப்படுகிற இளம் பாட்டி இவங்க கூட வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அந்த சிச்சுவேஷன்ல விஜய் வராமல் 4th அன்னைக்கு த்ரிஷாவுடைய பர்த்டே, சோ அவங்க கொண்டு போற அந்த ரிசல்ட் வந்தா, காமாகியா ரிசல்ட் வந்தால் கிட்டத்தட்ட டுடே சாணக்கியாவும் காமாகியா ஏடிஎம்கே குறைச்சிட்டு திமுகக்கு 100 பிளஸ் சொல்லிட்டு டிஎம்கே ஏடிஎம்கேக்கு 30-40 அப்பையும் கூட என்டிஏ ஃபுல்லா தான் வேணும். சோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ரிசல்ட்ஸுக்கு போகாது. பட் இன் கேஸ் தே வின் அரௌண்ட் 20 seats, அதை சேஃப்கார்ட். ஏன்னா டிஎம்கே திடீர்னு உங்களுக்கு 29th கிளம்பி இவர் வந்துட்டார். ஐ மீன் 29th ரிசல்ட் வந்து அடுத்த நாள் காத்தால திரு ஸ்டாலின் has come with a special flight. சோ அதுக்கு 2 காரணம் சொல்லப்படுகிறது. ஒண்ணு வந்து பரிகாரத்துக்காக மேடம் வந்து சில கோயில்களுக்கு உடனடியாக போகணுங்கிறது. 2வது காரணம் திமுகல more than 20 some of the candidates who did not get seat. சென்னையில மட்டுமே தாம்பரம் எஸ்ஆர் ராஜா திரு அடுத்த கேள்வி அதுதான். நம்ம வந்து தவிகவும் ஏடிஎம்கேவையும் வச்சுட்டு இவங்களே இருந்து அங்க போவாங்களா அவங்க வருவாங்களான்னு பேசிட்டு இருக்கோம். இப்ப திமுக ஒருவேளை கொஞ்சம் ஓரளவு நம்பர் குறைச்சலா வாங்கி திமுகல இருந்து வந்து வெளியில வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? சில எம்எல்ஏக்கள் இல்ல, அதுதான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் எம்எல்ஏஸ் விட முன்னாடி those who did not get seat குறைஞ்சபட்சம் சென்னைக்குள்ள மாத்திரமே 3-4 இருக்கு. சோ டிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஒரு 10-15 முக்கியமான எம்எல்ஏஸ்க்கு சீட்டு கொடுக்கல. தட் இன்க்ளூட்ஸ் தாம்பரம், டி நகர், திருவத்தியூர் அண்ட் அம்பத்தூர். மெட்ராஸ்ல மட்டும் எனக்கு நினைவு தெரிஞ்சு அதை, ஏன்னா மெட்ராஸ்ல போன தடவை என்டையர் கேடிசிசில 36 சீட் அவங்க ஜெயிச்சது. சோ அதுலயே ஒரு 10-15 பேருக்கு சீட்டு கொடுக்கல. டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் எதையோ ஒரு மேனேஜ் பண்ணி ஒரிஜினல் பிளான் ஆஃப் உதயநிதி 40 சீட்டு குறைவில்லாமல் இளைஞர் திமுக கொடுக்கணும்னது கடைசியில அவருக்கு கொடுக்கப்பட்டது சிற்றரசு அண்ணா நகர் ஒரு தொகுதி மட்டுமே. அங்க கூட they are fighting it very difficult. தாவேகா வேட்பாளர் யாருன்னு தெரியல. தாவேகா வேட்பாளர் ஃபைட் கொடுத்திருந்தா கோகுல இந்திரா could win-ங்கிறதா அங்க சிச்சுவேஷன். she is getting a good fight. சோ இப்ப இதை பொறுத்த வரைக்கும் திமுகவை பொறுத்த வரைக்கும் இப்ப ஒரு மாவட்ட செயலாளருக்கு 6 தொகுதி இருக்கு. அதாவது நமக்கு மொத்தம் தமிழ்நாட்டுல 37 மாவட்டம் இருக்கு. பட் திமுகல 64, ஆல்மோஸ்ட் டபுள் கிட்ட இருக்கு. இதை இன்னும் குறைச்சிட்டு ஒரு மாவட்ட செயலாளர்னா 2 இல்ல 3 எம்எல்ஏ தான் மேக்சிமம் அப்படின்னு ஒரு பிளானை போட்டு பல புதிய ஆட்களை கொண்டு வரணும்னு இவர் உதயநிதி பிளான் பண்ணப்ப இவரை போல சேகர் பாபு போன்றவர்கள் தடுத்து சேகர் பாபு தன்னுடைய திட்டப்படியாக எழும்பூர்ல திரு பரந்தாமனுக்கு சீட்டு கொடுக்கல. அதே மாதிரி இதுல இந்த மாதிரி எல்லாம் சிலதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அடுத்த இன்னொரு மாவட்ட செயலாளர் முக்கியமான பர்சன் ராசா இஸ் நாட் இது. சோ திமுகல மிகப்பெரிய அளவுல சலசலப்பு இருக்கும். எம்எல்ஏஸ் எலெக்ட் ஆன அப்புறம் தான் யாரு என்ன குரூப்னு பார்க்கலாம். பட் சீனியர்ஸ்ன்னு எடுத்துட்டா எம்பிஸ் மாத்திரம் நீங்க எடுத்தா பார்லிமெண்ட்ல மொத்தம் இருக்கிற 21-22ல ஒரு 6 பேரு யங்ஸ்டர்ஸ் டைஹார்ட் உதயநிதி ஆட்கள், ஒரு 5-6 பேர் வெரி சீனியர்ஸ். அவங்க யாருக்கும் கட்டுப்பட மாட்டாங்க. பட் மணி பேக்ஸ், டிஆர் பாலு, ஜெகத் ரட்சகன், இந்த மாதிரி ஆட்கள். இன்னும் ஒரு 4-5 அவங்க எல்லாம் கனிமொழிக்கு க்ளோஸ். சோ இப்ப கேஎன் நேருக்கு சீட்டு, கேஎன் நேரு இவங்க எல்லாமும் தே ஆர் நாட் ஹாப்பி. சோ இப்ப பை சான்ஸ் நீங்க சொல்ற மாதிரி டிஎம்கே 80 சீட்டு இல்ல 60 சீட்டு கீழே தனியா இண்டிவிஜுவலா 60-ம் கூட்டணியோட 80-ம் வந்தால் ஃபர்ஸ்ட் கலைஞர் திமுகன்னு கனிமொழி தலைமையில தனியாக பிரிஞ்சு நாங்க இஷ்யூ பேஸ்டு தருவோம். உதாரணமாக விமென்ஸ் பில்லுக்கு திமுக எதிர்த்தது எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்லாம் ஒண்ணு ஆரம்பிக்கலாம். ஏன்னா அவங்க அடிக்கடி யூஸ் பண்ற வார்த்தை, இதை நான் பிலீவ் பண்ணல. டிஎம்கே அண்ட் காங்கிரஸ் என்ன சொல்லும், பிஜேபியோடு சேர்ந்தால் வாஷிங் மிஷின் ஆயிடும். சோ உங்களுக்கு தெரியும், ஜெகத் ரட்சகன், பொன்முடி, கேஎன் நேரு, ஏவேலு இப்படி எல்லாருமே உங்களுக்கு தே ஆர் ஃபேசிங் இடி அண்ட் அதர் கேசஸ். நேத்தைக்கு வந்திருக்கிற சிபிஐக்கு கொடுக்கிற செந்தில் பாலாஜி ஜட்மெண்டாக இருக்கும். கேஎன் நேரு பேர்ல வழக்கு போட்டால் இன்னும் அதிக இடி கேஎன் நேருடைய எஃப்ஐஆர் போட்டால் நியர்லி ஒரு 15 கார்பரேஷன்ல இருந்து
கொடுக்க வேண்டிய கான்ட்ராக்ட 3 IPS ஆபீசர் 3 IAS ஆபீசர் 6 IPS ஆபீசர் சார் இந்த டெண்டருக்கு இந்த பிசினஸ் மேனுக்கு கொடுங்க, அவங்க பார்ட்டி ஃபண்டை கட்டிட்டாங்க, அடுத்த மாசம் டெண்டருக்கு ஆல்ரெடி ஃபைனலைஸ் பண்ணி ஃபண்டு வாங்கியாச்சுன்னு IAS IPS ஆபீசர் KN நேரு தம்பிக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இப்ப அந்த கார்பரேஷன்ல போய் ரைடு பண்ணலாம், அந்த பிசினஸ் மேனை போய் ரைடு பண்ணலாம், இந்த IPS IAS ஆபீசர் மேல பண்ணலாம். சோ பேங்க்ல கடன் வாங்கி கட்டாதது KN நேருக்கு போனதுதான் இப்ப இந்த 3 வந்திருக்கு. இன்னும் ED உள்ள போச்சுன்னா என்ன கிடைக்கும் தெரியாது. சோ இதுல இருந்தெல்லாம் தப்பிக்கணும்னா நம்ம போன வாரம் தான் பார்த்திருப்போம், பஞ்சாப்ல ராகவ் சத்தாக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் இருந்த சண்டை கடைசியில 7 ராஜ்யசபா எம்பிக்களை கொண்டு வந்துடுத்து. சோ 10க்கு 7ன்னு வந்த உடனே உங்களுக்கு அதுல இதுலயும் வர கட்சி தாவல் சட்டத்திலையும் வரல. சோ அந்த மாதிரி எம்பிஸ்ல இஃப் சீனியர்ஸ் அண்ட் கனிமொழி ஜாயின்ஸ் இட்ஸ் வெரி ஈஸி. KN நேரு இந்த 21 எலெக்ஷன் ஜெயிச்சு ஒரு 3 மாசம் கழிச்சு இது கணக்கு கொடுத்துட்டு அமௌண்ட்டை கொடுத்தாச்சுன்னு சொன்னப்ப எதுக்கும் போய் சபரீசனை பாத்துருங்கன்னு ஸ்டாலின் சொல்ல, தலைவரே நான் உங்களோட வச்சுக்கிறேன்னு இல்ல எதுக்கும் போய் மாப்பிள்ளைய பாத்துருங்கன்னதுக்கு தலைவரே எனக்கு கீழே 41 MLA இருக்காங்க அப்படின்னு KN நேரு பதில் சொன்னதாக இருக்கிறது. ஒரு பத்திரிகையில் இது அரசியல் புரசலான தகவல் வந்தது. சோ KN நேரு எல்லாம் இதுல சேரக்கூடிய நிலை வந்தால், ஏன்னா அவருக்கு மேலதான் இப்ப வழக்கு இருக்கு, அவருடைய ED அவரை மேல FIR போடணும்னு லெட்டர் லீக் ஆனதுக்கு காரணமே ஸ்டாலின் சொல்லி திருச்சியை சேர்ந்த இன்னொரு முக்கிய அமைச்சர்னு சொல்லப்படுகிறது. சோ இது எல்லாமே சேர்ந்தால் திமுகவும் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எம்பியில ரொம்ப ஈஸி, ஏன்னா எம்பியை பொறுத்த வரைக்கும் 21 22ல 10க்கு மேலானவர்கள் கனிமொழி பேச்சை கேட்கக்கூடிய, இன்னும் ஒரு 2-3 சேர்த்துட்டா 2/3 வர முடியும். சோ அதே மாதிரி MLAஸ்லயும் கொடுத்திருக்கிறது கிட்டத்தட்ட 120 பழைய MLAக்கள், 134ல ஒரு 10 பேரோ 12 பேர் தான் கொடுக்கல. சோ அதுலயும் பெரிய பெரிய ஆட்கள் TR பாலுக்கு வேண்டியவர்கள், TR பாலு அந்த பக்கம் சேரதாக இருந்தால் அவங்களாலையும் ஓரளவுக்கு எடுக்க முடியும். பட் 2/3ங்கிறது கொஞ்சம் லார்ஜர் நம்பர் வித்தவுட் இதுன்னு சொன்னா ஆன்டி டிஃபெக்ஷன் பில்லுல தப்பாம. சோ கண்டிப்பாக திமுக பல சிக்கலை ஜெயிக்கும். தோக்கற ஆட்கள் தாவேகா தாவுவது வாய்ப்பு இருக்கு. பட் ரிசல்ட் தாவேகாக்கு அந்த மாதிரி போகாம இஃப் இட் ஸ்டிக்ஸ் ஆன் டு மெயின்லி அதர் ஒன்ஸ் 5ல இருந்து 20 வரைக்கும் கொடுத்திருக்காங்க, 24 யாரோ. தாவேகா இன்பிட்வீன் ஒரு 10ல இருந்தா அதிமுகவுக்கு போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலர் PTR போன்றவர்கள் பிஜேபிக்கு போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சோ 4ஆம் தேதி வர ரிசல்ட் தான் நமக்கு பல்வேறு விஷயங்களை தெளிவுபடுத்தும். ஏன்னா இந்தியாலேயே மொத்தமே 4 ஸ்டேட் 10 MPக்கு மேல இருக்கிற ஸ்டேட்ஸ்ல பிஜேபி செகண்ட் கூட இல்லை. அதாவது உங்களுக்கு அது கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு, பஞ்சாப். இப்ப பஞ்சாப்ல செகண்ட் பிளேஸுக்கு வந்தாச்சு, அப்போ 3 தான் வருது. அண்ட் தமிழ்நாடு as the 4th largest MPs in India. First is UP, second is Maharashtra, third is West Bengal, fourthல தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் வரும் 39. So இந்த 4th largestல எத்தனை நாளைக்கு தேர்ட் பிளேயர், ஃபோர்த் பிளேயர், நோட்டா கீழே இல்லைன்னு இருந்ததுன்னு சொன்னதை அண்ணாமலை 11% வித் பிஜேபி அலையன்ஸ் ஆகவே 21% ஓட்ட வாங்கி காட்டிட்டார். சோ இந்த முறை DMK அடி வாங்கிச்சின்னால் பிஜேபி அங்கிருந்து வரக்கூடிய ஆட்களையும் சேர்த்து கொள்ளலாம், இல்ல முடியாதவர்கள் அதிமுகக்கோ தாவேக்காக்கோ போலாம். சோ இன்னைக்கு DMK இஸ் டோட்டலி சைலண்ட். அவங்களுடைய வேறொரு மூத்த பத்திரிகையாளர் யூஸ் பண்ற தொங்கு சதைகள் அவங்கதான் திரு ஜெகத் கஸ்பர்ராஜ் எக்ஸிட் போல் வரதுக்கு முன்னாடி 185 வரும்லாம் பேசிட்டு இருந்தார். இஸ் சப்போஸ் டு பி எ செஃபாலஜிஸ்ட். பட் அவர் எப்படி எந்த ஆங்கிள் அதை சொன்னார்னு தெரியாது. அதன் பிறகு நேத்தைக்கு பாத்தீங்கன்னா 2 மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லப்படுகிற தொங்கு சதைகள் EVMல டேம்பர் ஒத்தம் பேசியிருக்கான். EVM விஜய்க்கு சார்பாக டேம்பர், EVM டேம்பரே பண்ண முடியாதுங்கிறது தெரியும். சோ இது எல்லாமே திமுக தோக்கிறதுங்கிறது அவங்களுக்குள்ள புரிஞ்சு போச்சு, அதற்குரிய வேலையை நடக்கிறது. சோ நீங்க சொன்ன மாதிரி திமுகல வீக்கா இருக்கிற லிங்க்ஸ் யாரெல்லாம் இளைஞர் திமுகவாக உதயநிதியோட போக முடியாதுங்கிறத ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா அடுத்தது திமுக பார்ட்டி பவர்ல இருந்ததுனால FIR எல்லாம் உடைச்சதுனால ED உள்ள வரல. இப்ப NDA ரூலோ ADMK ரூல் வந்ததுன்னா அந்த FIR எல்லாம் போட்டா ED கேன் கம் இன் சோ வெரி ஃபாஸ்ட். ஏன்னா ED
கைகள் இப்ப கட்டப்பட்டிருக்கு. அந்த டாஸ்மாக் கேஸ்ல there are 2-3 stays which has been given. சோ அதை உடைச்சாச்சுங்கிற வந்துடுதுன்னு சொன்னால் நிச்சயமாக இடி டிஎம்கேவை சுத்திடும். அவங்க கழுத்துல போட்டிருக்கிற பாம்பை அவங்களா மறைச்சு வச்சிருக்காங்க, அது இப்ப தானா உடைஞ்சிரும். சோ திமுக இருந்து கண்டிப்பாக ஒரு பெரிய குரூப் தப்பிக்கிறதுக்கு ஏடிஎம்கேக்கும் மோஸ்ட்லி பிஜேபிக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா கலைஞர் திமுகன்னு ஆரம்பிச்சுட்டு இஷ்யூ பேஸ்ட் சப்போர்ட் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆம் ஆத்மி பஞ்சாப். அதனால அடுத்த வாரம் உங்களுக்கு நிறைய கண்டென்ட் கிடைக்கும். நம்ம எல்லாம் தவிக்கிறோம், ஒரு பக்கம் ட்ரம்ப் கொடுப்பார், இன்னொரு பக்கம் திமுக கொடுக்கும். நன்றி நன்றி நன்றி. நேர்களே, இந்த விவாதத்தை குறித்து உங்களுக்கு பல கருத்துக்கள் இருக்கோ, நீங்களும் அந்த கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. நம்ம அவளோட படிப்போம். வழக்கம் போல இப்ப நம்ம எல்லாருமே ஒரு முடிவுக்காக காத்துட்டு இருக்கோம். அதுக்கு நடுவில் நடக்கிற டிராமா தான் இது. பட் இந்த டிராமாக்களும் நமக்கு தெரியாது எது நிஜமா நடக்க போறது, எவ்வளவு பின்னாடி போறதுங்கிறது எல்லா முடிவுகளை பொறுத்தது. தேவப்பிரியா சொல்ற மாதிரி. வணக்கம் சார், நன்றி. நன்றி, வணக்கம்.